ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கட்டிங் ப்ளவுஸ் தான். 41 இன்ச் உடம்பு லூஸ் வச்சு நாம் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது தான். இடுப்பு 34 இன்ச், உயரம் 13.5 இன்ச்சு, ஆம்கோல் சுற்றளவு 16 இன்ச்சு, கையோட லூஸு 11.5 இன்ச்சு வரும். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாம் என்ன சொல்ல வர்றோங்கிறது புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா முழுசாக புரியாது. கட் பண்ணி பழகுறங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வரும். அதில் நாம் எதாவது தவறு நடந்தாலும் எப்படி சரி பண்ணலாங்கிறதும் இந்த ப்ளவுஸில் பார்க்கலாம். நாம் கட் பண்ண ப்ளவுஸில் ஆம்கோல் சுற்றளவு ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக கட் பண்ணிட்டோம்னா அதை எப்படி ஷோல்டர் கிராஸ் பண்ணி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் நாம் கட் பண்ணால் என்னென்ன மாற்றம் சின்ன சின்னதாக வருங்கிறதும் தைக்க தான் புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொன்றுலேயும் அளவுகள் மாறி மாறி தான் வரும். நாம் அதிகமான ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் அதனோட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 2 ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் வெட்டினதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸை கட் பண்ணி பழகும்போது அதில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். உடம்பு உயரம் 14 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு 13 வேணும். மேலே மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கம் ஒரு 8.25 வேணும். கீழே 5.25 இன்ச்சு வரும். உடம்பு லூஸ் நம்மளுக்கு 10.25 இன்ச்சு வேணும். 20.5 நாம் 1 இன்ச்சு சேர்த்து 11.25 வச்சுக்கலாம். மேலையும் 11.25 வச்சுக்கலாம். இப்போ அதையே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஜாஸ்தி வேணுங்கிறவங்க இன்னொரு 1/4 இன்ச் சேர்த்து 1.25 கூட வச்சுக்கலாம். இப்போ கழுத்தோட அகலத்துக்கு சுற்றளவுக்கு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய ப்ளவுஸு இவங்களுக்கு ஷோல்டர் பெருசாக இருக்கிறதுனால நம்ம 2.25 வைக்கிறோம். 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டருக்கு 11 இன்ச்சு வரும். ஆம்கோல் சுற்றளவு 4.25 இறக்கிக்கலாம். 4.25 இறக்கி மார்க் பண்ணி கரெக்டாக வருமானு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் 15 அதுக்கு மேலே தான் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்கும்னா அதை டேப்பில் பார்க்கலாம். ஏன்னா பெரிய ப்ளவுஸு அவங்க 16 இருந்து டக் பிடிச்சிக்கிறாங்க, கை லூஸ் ஆயிடுச்சுன்னு. அதனால் இப்போ நாம் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 16 காமிக்கும். நாம் வேணாலும் குறைச்சிக்கலாம். நாம் இதே அளவுலேயே கட் பண்ணி எப்படி வரும்னு பார்க்கலாம். இது சென்டர் மார்க்கு டாட் பிடிக்கிறதுக்கு இடுப்பு 34 அதை நாம் பிரித்து மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த டாட் 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு சென்டரில் பேக் சைடு. இப்போ கழுத்தை வெட்டிக்கலாம். நாம் இந்த ப்ளவுஸ் கட் பண்ண பின்னாடி ஆம்கோல் சுற்றளவு 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக தான் வந்தது கையோட லூஸோட. அதை நாம் ஷோல்டரில் கிராஸ் பண்ணி சரி பண்ணிட்டோம். நீங்களும் கட் பண்ணும்போது இப்படி ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் வந்ததுனாலும் அது ஷோல்டரில் கிராஸ் பண்ணிக்கலாம். இல்லை
பேக் தட்டு பிரச்சனை இல்லை, நாம் மேலே கூட கட் பண்ணி கீழே 4 இன்ச் இறக்க ஜாஸ்தி இருக்கிறனால அதில் நாம் சரி பண்ணிக்கலாம். பேக் கழுத்து கீழே இறக்கி வெட்டி இந்த ப்ளவுஸ் சரி பண்ணிடலாம். ஆனால் ஃப்ரண்டில் இறக்குனா கப்போட உயரம் மட்டும்தான் குறையும், அது மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த 1.5 இன்ச் கேப் வரும். இப்போ ஃப்ரண்டில் 10.25 இன்ச் விட்டுக்கலாம். பட்டிக்கு கழுத்தோட இறக்கம் 6.5 இன்ச்சு. இது 6.5 எல்லாத்துக்கும் செட் ஆகாது, 6 இன்ச்சு போதுமானது. இவங்களுக்கு இறக்க வேணும்னு கேட்டதுனால நம்ம வைக்கிறோம். 3.25 தேவை, நாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 இன்ச் சேர்த்தி 4.5 இன்ச் வைக்கிறோம். பேக் சைடு ஒரு 4 இன்ச் குறைவாக வச்சுக்கலாம். 3 இருக்குது, 2.25 வச்சுக்கலாம். அப்படியே மாதிரி மடிச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி ரெடியாக 12 இன்ச் வேணும் இறக்கம். மேலே 1/2 இன்ச்சு விட்டு கீழே ஒரு 12.25 வச்சுக்கலாம். டாட் பிடிச்ச பின்னாடி 12 இன்ச் ரெடியில் வரும். ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச் நாம் ஒரு 18 இன்ச்சு லூஸில் இருந்து 20, 22, 21 வரைக்கும் இந்த 4, 3.25 அவ்வளோ 4 இன்ச்லேயே வச்சுக்கலாம். சின்ன ப்ளவுஸ் வரையில் கொஞ்சம் கிட்ட ஷோல்டர்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே இழுக்காமல் வரும். நாம் டாட் பிடிச்சோம்னா பட்டி நேர் வரும். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து வெட்டிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலே இருந்தே கிராஸாக வெட்டிக்கலாம். பேக் தேட்டில் படாமல் வெட்டணும். நம்ம இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பாக வெட்டிக்கலாம். இந்த வி ஷேப்பில் வெட்டினா டாட் பிடிக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக வரும். ரவுண்ட் ஷேப்பாக இருந்ததுன்னா கப்பு அமைஞ்சு வர்றது கொஞ்சம் நல்லா வரும். இன்னும் பேக் கீழே 4 இன்ச் ஜாஸ்தி இருக்குது, நம்ம அதை கட் பண்ணிடலாம். அப்போ தான் டாட் பிடிக்கும்போது ஈவனாக இருக்குது, 2 துணியும் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கவர் தட்டு வெட்டிக்கலாம். இது ஒரு 1/2 இன்ச்சு வெட்டிக்கலாம். மின்கலத்து இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக வேணுன்னா கீழே இன்னும் 4 இன்ச் சேர்த்தி இதை மட்டும் வெட்டிக்கலாம். இப்போ பட்டி வெட்டிக்கலாம். 11.25 இன்ச்சு இருக்குது, நம்ம 10 இன்ச்சு வச்சுக்கலாம். இடுப்பு 34, ஒரு 1.25 இன்ச்சு அங்கே போயிடும், 10.25 இருக்கும். அது 8.5 இன்ச்சு இடுப்புக்கு ஒரு சைடுக்கு, மீதி ஒரு 1.25 இருக்கும். 2 சைடு 4 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சு நம்ம 1.25 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே தான் டாட் பிடிக்கணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக வரும். டாட் அதிகமாக பிடிக்கிறதுனால கப் சைடு தான் டைட் ஆகுமா வழியாக கப் ஷேப் பெருசாலாம் வராது. பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் துணி விட்டு கிராஸ் கட்டிங் போட்டு இன்னும்
நம்ம 13 இன்ச்சு வச்சுக்கிறோம். இன்னும் 1 இன்ச்சு கீழே இறக்கி நீங்கள் துணி எவ்வளோ கொடுத்து டாட் பிடிக்கிறீங்களோ அப்போ தான் கப்போட சைஸு பெருசாக கிடைக்கும். இதை நாம் பெரிய டாட் பிடிச்சோம்னா டைட்டாக தான் போகுமா வழியா பெருசாக வராது. இப்போ 3 இன்ச்சு ஊப்பட்டி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஆம்கோலிருந்து நாம் அந்த கிராஸுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நாம் ஸ்டிச் பண்ணும்போது இதே மார்க்கில் வராது. ஒரு 10 இன்ச்சில் பட்டிக்கு வச்சுக்கலாம். நம்ம தைக்கிற அளவுக்கு விட்டு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஒரு 3.25 இன்ச்சு வேணும். ஃப்ரண்டில் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கலாம். அந்த 3 இன்ச்சுக்கு இன்னொரு 1/4 இன்ச் சேர்த்து இது பட்டிக்கு தைக்கிறதுக்கு நாம் அந்த நேரம் 2 இன்ச்சு தேவை. அதுக்கு மேலே நாம் எவ்வளோ தைப்போமோ அதை விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதை கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பாக வெட்டிடலாம். எல்லா ப்ளவுஸுமே 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குமே வெளியே, மற்றபடிக்கு கட்டிங்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். பெருசாக வர்றது ரொம்ப பெரிய ப்ளவுஸு இல்லை சின்ன ப்ளவுஸ் ஆகிறது, இந்த மாதிரி மீடியம் ப்ளவுஸ்லாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு தேவை, நம்ம ஒரு 7.5 வச்சுக்கலாம். கீழே ஒரு 3.25 இன்ச்சு இறக்கி. அளவு ப்ளவுஸில் 6.5 இன்ச்சு தான் அவங்களுக்கு ஸ்லீவ் இருந்தது. 6.25 இருந்து கை லூஸாக இருக்குதுன்னு டக் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் உடம்பு அதே சரியாக இருக்கும். நம்ம அந்த லூஸை வச்சு இப்போ நாம் கட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நாம் அதே அளவு வச்சு கட் பண்ணி ஸ்லீவ் மட்டும் டக் பிடிச்சி விட்டுடலாம். இதை குறைச்சதுனால தான் நம்மளுக்கு ஆம்கோலில் ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. நாமளும் அதே 7 இன்ச்சே வச்சு கட் பண்ணி ஒரு கை மட்டும் ஒரு தையல் அடிச்சு விட்டுருந்தாலும் சரியாக போயிருக்கும். நம்ம இதை ட்ரை பண்ணதுனால தான் ஆம்கோல் சுற்றளவு கம்மியாக வந்தது. அதையும் நம்ம ஷோல்டர் கிராஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ கை வெட்டி விட்டு 6.5 இன்ச்சு கீழே 11.5 இன்ச்சு தான் லூஸ் வேணும். கவர் தட்டு வெட்டிக்கலாம். அது ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும். இப்போ வச்சு பார்க்கலாம். ஒரு இன்ச்சு மேலே இருந்து 6.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம வெட்டினதை வச்சு பார்க்கலாம். சரியாக வரல, கீழே மேலேயும் 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. நாம் இந்த மாதிரி கம்மியாக வர்ற ப்ளவுஸை வெட்டிட்டோம்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் ஷோல்டர் கிராஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கீழையும் பத்தில், அதுக்கு ஸ்லீவில் கீழே இன்னொரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். நாம் இதை மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு அதிகமாக வெட்டுனா ப்ளவுஸ் சரியாக அமையாது. அதுக்காக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி ஆம்கோல் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருமானு. நாம் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பண்ண முடியும். இதை தாண்டி ஒரு ப்ளவுஸில் அதிகமாக மாற்றம் பண்ணால் ப்ளவுஸ் அமையாது. அதுக்காக தான் நம்ம செக் பண்ணி வெட்டிக்கணும். நாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 13.5 இன்ச்சு இறக்கம்,
8.25 இன்ச் கழுத்தோட உயரம். உடம்பு லூஸு 20.5 இன்ச் இருக்குது 41க்கு. மின்பகுதி 9.25 இன்ச் இருக்குது. கழுத்து 6.5 இன்ச் இருக்குது. மின்பகுதி 3.25 இன்ச் இருக்குது. கப்போட உயரம் 12 இன்ச்சு சரியாக இருக்குது. பட்டிக்கு 2 இன்ச்சு உயரம் 3.25. ஆம்கோல் சுற்றளவு 16 இன்ச் இருக்குது. இடுப்பு 34 சரியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங். அடுத்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கட்டிங்.